வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோ பதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி, எம்டிஎஸ் அண்ட் ஹவில்டார் 2024 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான இங்கிலீஷில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய கிளாஸ் வந்து 12வது கிளாஸ். ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 11 கிளாஸ் வரைக்கும் வந்துன்னா இந்த இங்கிலீஷ்க்குனே வந்து நம்ம தனியாக பார்த்துருக்கோம். ஸோ அந்த கிளாஸஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுக்குறா அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, செலக்ட் த ஆப்ஷன்ஸ் தட் ரெக்டிஃபைஸ் த இன்கரெக்ட்லி ஸ்பெல்டு வேர்ட் இன் த கிவன் சென்டென்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்கரெக்ட்லி ஸ்பெல், அதாவது இங்கே கொடுத்துருக்க சென்டென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட்லி ஸ்பெல்டாக இருக்குது. ஓகேவா? இந்த சென்டென்ஸில் வந்துன்னா ஏதோ ஒரு வேர்டில் வந்துன்னா ஸ்பெல்லிங் இருக்குது. ஓகேவா? சென்டென்ஸில் அது வந்து எந்த கீழே கொடுக்குற ஆப்ஷன்ஸில் 4 இதில் மாற்றி வச்சுருக்காங்க. அதில் எந்த ஆப்ஷன்ஸில் இருக்க சென்டென்ஸ் வந்து கரெக்டான ஸ்பெல்லிங்கோட இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எஸ். ஸோ நம்ம கொடுத்துருக்க சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தே ஹேவ் லிகிமேட் கிரவுண்ட்ஸ் டு என்கேஜ் யூசர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதில் ஸ்பெல்லிங் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட் வந்து இங்கே இந்த சென்டென்ஸ்லேயே கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ தே டிஹெச்ஏஒய். ஓகேவா? இது கரெக்டு. அடுத்து ஹேவுங்கிறதும் கரெக்டு, ஹெச்ஏவி. ஓகே. லிகிமேட்டிவ் அப்படிங்கிறது இதில் கரெக்டானு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இதுக்கான ஸ்பெல்லிங் உங்களுக்கு தனியாக தெரியும் அப்படின்னா நீங்கள் தனியாகவே எழுதிடலாம். ஓகே. LEGITIMETE இதுதான் இதுக்கான ஸ்பெல்லிங் இங்கே இருக்குல்ல அந்த வார்த்தைக்கானது. அப்போ இந்த இங்கே இருக்கிறதும் இந்த ஸ்பெல்லிங்கும் கரெக்டாக அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கிறீங்க. அப்படி பார்க்கும்பொழுது LEGITIMETE அப்படிங்கிறது இது கரெக்டு தான். ஓகேவா? ஸோ அப்போ இதில் எதுவும் எரர் கிடையாது. அடுத்து கிரவுண்ட் அப்படிங்கிறதுக்கு GROUNTS. அப்போ இதில் உள்ளதே கரெக்டு தான். ஓகே. கிரவுண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து டூ இங்கே இருக்குல்ல, இதுதான் இப்போ நான் தப்பு. ஓகேவா? பட் யூசர்ஸ் அப்படிங்கிறதுல கூட கரெக்டு தான். ஓகே. USERS அப்படிங்கிறது யூசர்ஸ் அப்படிங்கிறதும் கரெக்டு தான். அப்போ நான் இப்போ இங்கே பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கல, அதில் தான் தப்பு இருக்குது. அப்போ அந்த வார்த்தையை வந்து போனால் நம்ம கரெக்ஷன் பண்ணால் எந்த மாதிரி வரணும்? ஓகேவா? இந்த இடத்துல ENGA 2 G போட்டிருக்காங்களா, இது 1 G தான் வரணும். அப்போ தான் வந்து என்கேஜ் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ENGAGE. ஓகேவா? ஸோ இதுதான் கரெக்ட். ஓகேவா? என்கேஜ் அப்படிங்கிறதுக்கான கரெக்டான ஸ்பெல்லிங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே நான் எழுதியிருக்கல, இதுதான் வரும். இப்போ இங்கே உள்ளதில் இந்த 1 G மட்டும் தூக்கிட்டிங்க அப்படின்னா இது கரெக்டானதாக இருக்கும். அப்போ இது கரெக்ஷனாக இருக்குல்ல, இந்த 1 Gயை தூக்கிட்டு இந்த ஆப்ஷன்ஸில் இருக்கோ அதுதான் அப்புறம் கரெக்டானதாக இருக்கும். ஓகே. ஸோ ஆப்ஷன் 1ல் பார்த்தீங்கன்னா தே ஹேவ் கரெக்டு. பட் இங்கே வருங்களேன் 2 G, அதாவது 2 G வரணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா G வந்துருக்கு, பட் இங்கே E காணும். ஓகே. அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா வராது. ஓகே. அதனால் 1வது ஆப்ஷன்ஸ் வராது. அடுத்து தே ஹேவ் லெக்டிமேட் கிரவுண்ட், பட் இங்கே E ஆட் பண்ணியிருக்காங்க, அதனால் இதுவும் வராது. அடுத்து தே ஹேவ் லெக்டிமேட் கிரவுண்ட்ஸ் டு என்கேஜ். ஓகே. ஸோ நம்ம சொன்ன மாதிரியே இங்கே இருக்க ஸ்பெல்லிங் இங்கே தான் கரெக்டாக இருக்குது. அப்போ கரெக்டான ஆன்சர் வந்துடுறேன் ஆப்ஷன் 3 தான். ஓகே. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் வந்துடுறேன் ஆப்ஷன் 3ல் இருக்க அதுதான் கரெக்டான ஆன்சர். மற்றபடி ஆப்ஷன் 4ல் என்ன பண்ணி வச்சுருக்காங்க, லிக்டிமேட் கிரவுண்ட்ஸ் NK. ஓகே. ENG இதில் எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்காங்க இங்கே பார்த்தீங்களா? ஸோ ஆப்ஷன் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல I வரணுமா? ஓகே. LEGITI அப்படின்ட்டு வரணும்ல, பட் இந்த இடத்துல ஐயை தூக்கிட்டு போட்டிருக்காங்க, அதனால் இது வந்து வராது. ஓகேவா? அப்போ இதில் கரெக்டானது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆப்ஷன் 3 தான். ஓகேவா? ஸோ இதுதான் இதில் கரெக்டானது. இதுதான் இங்கே உள்ளது வந்து கரெக்ஷன் பண்ணி கரெக்டானதாக தான் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, select the options that will improve the underline the part of the given sentence. In case no improvement needed, select the no improvement required. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கீழே கொடுத்துருக்க சென்டென்ஸில் அண்டர்லைன் பண்ணியிருக்கோம் ஒரு இடத்துல, அதை வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் மாற்றணும் அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன்ஸ்லையுமே இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்க சென்டென்ஸை ஃபுல்லாக ரீட் பண்ணலாம். டிஸ்பைட் ஆஃப் getting approval of the leader, we decided to carry out the
பிளான் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்குது ஓகேவா. ஸோ அப்போ டிஸ்பைட் நாட் கெட்டிங் அப்ரூவல் ஃப்ரம் த லீடர் வி டிசைடட் டு கேரி அவுட் த பிளான். நமக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை கூட இந்த சென்டென்ஸை ரீட் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஏன்னா நமக்கு சென்டென்ஸை ரீட் பண்ணுறதுல ஒன்றும் பெரிய தப்புலாம் கிடையாது. கரெக்டாக ரீட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஆன்சர்ஸை கொண்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கேரி அவுட் அப்படின்ற இடத்துலாம் அண்டர்லைன் பண்ணியிருக்கான் ஓகேவா. இப்போ கேரி அவுட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டு தானா, நமக்கு இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது முடிஞ்சிருச்சு ஓகேவா. ஸோ அடுத்து அப்போ இங்கிட்டு பாருங்கள் வி டிசைடட் டு கேரி அவுட் ஓகே. ஸோ டு கேரி அவுட் இப்போ 2க்கு அப்புறம் V1 இருக்கு ஓகேவா. அவுட் அப்படிங்கிறது கரெக்டு தானா அப்படின்னு பார்க்கணும். இங்கே ஆப்ஷன்ஸில் என்ன மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, கேரி ஓவர் ஓகே, அடுத்து கேரி அவே அண்ட் கேரி ஆஃப், இங்கே நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறதும் ஒரு ஆப்ஷன்ஸாக இருக்குது ஓகேவா. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, நாட் கெட்டிங் அப்ரூவல் த லீடர் வி டிசைடட் முடிவு எடுக்கிறான் ஓகேவா டு கேரி அவுட் த பிளான் ஓகேவா. ஸோ கேரி அவுட் பண்ணுறான். அப்போ இங்கே வந்து ஓவர்னு வராது ஓகேவா. கேரி ஓவருங்கிறது அதுக்கு மேலேன்னு சொல்கிறது ஓகேவா கிடையாது. அதே மாதிரி இருந்ததுன்னா கேரி அவேங்கிறது அதை விட்டு வெளியே போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ ஒரு பிளான் வந்துன்னா இது பண்ணிட்டான் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க ஓகேவா. அப்போ கேரி ஆஃப்ங்கிறதும் வராது. கேரி ஆஃப் அப்படின்னா முடிச்சுக்கிறது அது மாதிரி தான் வரும் ஓகேவா. ஸோ அப்போ இந்த இடத்துல கேரி அவுட்டுங்கிறது கரெக்டு தானா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுவே கரெக்டான ஒன்று தான் ஓகேவா. ஸோ அப்போ கேரி அவுட்டுங்கிறது இந்த இடத்துல கரெக்டான ஒரு ஃபேர்ஸ் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிறதுனா ஃபேர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ இந்த கேரி அவுட்டுங்கிறது சரியான ஃபேர்ஸஸ் தான் இங்கே யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ இங்கே தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்களே அண்டர்லைன் பண்ணியிருக்க பாட்டில் வேறு எதுவும் நோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண தேவை அப்படின்னா நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ கண்டிப்பாக அதுதான் இங்கே கரெக்டான ஆன்சர் நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஓகேவா. ஸோ இந்த கேரி அவுட் அப்படிங்கிற ஃபேர்ஸை மாற்றணும்னு தேவை கிடையாது ஓகேவா. புரியுதுங்களா. அப்போ இங்கே கொடுத்துருக்க அந்த சென்டென்ஸு டிஸ்பைட் நாட் கெட்டிங் அப்ரூவல் ஃப்ரம் த லீடர் வி டிசைடட் டு கேரி அவுட் தி பிளான் அப்படிங்கிறத கரெக்டான ஒரு சென்டென்ஸாக வந்து தான் இருக்குது ஓகேவா. ஸோ இங்கே எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் பண்ணலை, அதனால் நோ இம்ப்ரூவ்மெண்ட் ரெக்வயர்ட் அப்படிங்கிறது தான் இங்கே போட்டிருக்கோம் ஓகேவா. இப்போ புரிஞ்சிச்சா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கேரி அவுட் அப்படிங்கிறது ஒரு ஃபேர்ஸஸ் ஓகேவா. ஸோ ஃபேர்ஸஸ் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, செலக்ட் த options that will improve the underline the part of given sentence in case there is no improvement needed select the no improvement required. அதே மாதிரியான ஒரு சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே. ஸோ என்ன சொல்கிறாங்க, இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் த ப்ரெஸ் கேலரி ஆர் மோர் கன்சர்ன் டு பப்ளிக் அஃபேர்ஸ் தென் ப்ரைவேட் ஒன்ஸ் ஓகேவா. இதுதான் அதெல்லாம் இங்கே கொடுத்துருக்க சென்டென்ஸு. இதில் எந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்காங்களா இந்த சென்டென்ஸில் ஆர் மோர் கன்சர்ன் டு அப்படிங்கிற வரைக்கும்னா அப்படியே இது அண்டர்லைன் பண்ணியிருக்காங்களா. எஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னத்தை சேஞ்ச் பண்ணுறது, ஃபஸ்ட்டு இங்கே சப்ஜெக்ட் அதை வச்சு தான் இங்கே யாருங்கிற வெர்பை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்படிங்கிறத பார்க்கணும் ஓகேவா. எஸ், இன் மை எக்ஸ்பீரியன்ஸ், மைங்கிறது இங்கே சிங்குலர் ஓகே. சிங்குலர் அப்படின்னா இங்கே வெர்புமே சிங்குலர் வெர்பு தான் வரணும். பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறுங்கிறது ப்ளூரல் வெர்பு. ஸோ அதனால் இங்கே சிங்குலர் வெர்பு வரணும் அப்படின்னா இங்கே என்ன வரணும் அப்படின்னா ஆரை தூக்கிட்டு ஈஸ் வரணும் ஓகேவா. அப்போ இந்த மாதிரி 6 ஆப்ஷன்ஸ் அதாவது ப்ளூரல் வெர்பாக இருக்குல்ல அது இருக்கிறது எந்த ஆப்ஷன்ஸில் இருக்கான்னு பாருங்கள். முதல்ல இங்கே நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத கொண்டு வர முடியும். அதாவது எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே பண்ண தேவையில்லைன்னா நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு செலக்ட் பண்ண சொன்னாங்களே. அப்போ நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸை முதல்ல எலிமினேட் பண்ணுங்கள். அடுத்து ஆறுங்கிறது யூஸ் பண்ணப்பட்டிருக்கு எந்த ஆப்ஷன்ஸில், இங்கே இஸ்ஸு, அடுத்து இதுலேயுமே இஸ்ஸு, அடுத்து 2 இதில் இஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அடுத்து 4th ஆப்ஷன்ஸ்லாம் 6 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஆறுங்கிறது வராது, அதனால் அதையும் எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ அதுக்கு நமக்கு 2வதையும் 4வது ஆப்ஷன்ஸையும் நம்ம எலிமினேட் பண்ணி வச்சுருக்கோம். பட் 1, 3 இருக்குது. ஏன்னா 1, 3ல் நம்ம எதிர்பார்த்த அந்த சிங்குலர் வெர்பான இஸ்ஸுங்கிறது இருக்குது ஓகேவா. ஸோ அப்போ அடுத்து இப்போ இது மட்டும்தான் இங்கே சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது. இப்போ இஸ் மோர் கன்சர்ன் டு அப்படின்ட்டு இருக்கு ஓகேவா. ஸோ இந்த 2 + V1 அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. பட் இந்த இடத்துல வந்து இந்த 2ங்கிறது வரக்கூடாது, வேறு ப்ரிப்போசிஷன் தான் வந்து வரணும் ஓகேவா. ஸோ வேறு ப்ரிப்போசிஷன் என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஈஸ் ஆப்ஷன் 1ல் வரல, இஸ் மோர் கன்சர்னட் வித் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. அதே மாதிரி ஆப்ஷன் 3ல் வேணால் இஸ் மச் மோர் கன்சர்னட் வித் ஓகேவா. ஸோ இங்கே எதுக்கு வந்து வேணால் இந்த மோருங்கிறது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தேன்கிற ஒரு வார்த்தை இருக்கா. ஸோ அதனால் இங்கே மோருங்கிற வார்த்தை கண்டிப்பாக தேவை ஓகேவா. ஸோ மோரை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மோருங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவில் வந்துன்னா கம்பேரிட்டிவ் பண்ணுறதுக்காக கொண்டு வரும், அது அதிகமாக கம்பேர் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்படுறது. இதில் மச் மோர் அப்படிங்கிறது வந்துன்னா இன்னுமே அதிகரிக்கிறது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மச் மோர் அப்படிங்கிறது தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேவை கிடையாது.
ஸோ அதனால் ஆப்ஷன் 3ல இருக்க மச்சுங்கிறது வந்து நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் அந்த இங்கே டூங்கிற ப்ரிப்போசிஷன் வரக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னா வித்துங்கிற ப்ரிப்போசிஷன் தான் வரணும். ஓகேவா? புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா இங்கே 2 விஷயத்த வந்துன்னா கம்பேர் பண்ணுறாங்க. அதாவது பப்ளிக் ஹவர்ஸையும் ப்ரைவேட்டையும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ அது கூட அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்ல வருமே தவிர வித்துங்கிறது கூட அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மீனிங். ஓகே? ஸோ தமிழில் அது கூட இவங்க கூட அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவோம்ல, அதுதான் அந்த மீனிங் தான் வரும். ஸோ அதனால் நான் கன்சர்ன் பண்ணுறேன்னு சொல்லுவோமா? ஸோ இது கூட நான் இதை வந்து நான் கன்சர்ன் பண்ணிட்டு தான் சொல்லுவேன். ஏதோ ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன். ஓகே? அப்போ இது கூட சேர்ந்து கம்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அந்த இடத்துல வித்து தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேவா? புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது இங்கே மோர் கன்சர்னட் வித் அப்படிங்கிறது தான் வரணும். ஓகேவா? இஸ் மோர் கன்சர்னட் வித் அப்படிங்கிறது தான் வரணும். அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஷன்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 1ல் தான். ஓகே? ஆப்ஷன் 1ல் தான் இஸ் மோர் கன்சர்னட் வித் அப்படிங்கிறது இருக்குது. ஆல்ரெடி நான் சொன்னேன் ஃபஸ்ட்டே டூங்கிற இந்த ப்ரிப்போசிஷன் வராது, அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன்னா எஸ். ஸோ இங்கே ஆஃப்னு கொடுத்துருக்காங்க தேர்ட் ஆப்ஷன்ஸில் ஆஃப் வராது. ஓகேவா? எஸ். ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 1ல் இருக்க இஸ் மோர் கன்சர்னட் வித். ஓகேவா? ஸோ இந்த அண்டர்லைன் பண்ண இடத்துல இந்த இடத்துல ஆரை தூக்கிட்டு ஈஸ் போட்டோம். ஓகேவா? ஓகே. அடுத்து மோர் கன்சர்ன், இங்கே கன்சர்ன் இருக்குல்ல, இது கூட இடி சேர்த்தோம். ஓகேவா? கன்சர்னட் டூங்கிறத தூக்கிட்டு வித்து. ஓகேவா? வித்து போட்டோமா? எஸ். அவ்வளோதான். இப்போ இதை ரீட் பண்ணுங்கள். இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் த ப்ரெஸ் கேலரிஸ் இஸ் மோர் கன்சர்னட் வித் பப்ளிக் அஃபேர்ஸ் தேன் ப்ரைவேட் ஒன்ஸ். ஓகேவா? புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இங்கே கம்பேரிட்டிவ்னால தேன்ங்கிறது வருது, அதனால தான் மோர் அப்படிங்கிறதும் வந்து நான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேவா? புரியுதுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் ஆண்டனிம் ஆஃப் த கிவன் வேர்ட். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நமக்கு ஆண்டனிம், அதாவது எதிர்ச்சொல் தான் கேட்குறாங்க. இப்போ அப்பேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கானது என்னதுன்னா, இதுக்கு ஃபஸ்ட்டு எப்போவுமே இவங்க சினானிம்ஸோ ஆண்டனிம்ஸோ ஃபஸ்ட் அங்கே மேலே என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த வார்த்தைக்கான மீனிங் தெரியணும். அதுக்கப்புறம் வந்து கீழே உள்ள வார்த்தைகளுக்கான இது தெரியும். ஓகேவா? ஸோ அபேட் அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? குறைவான. ஓகேவா? ஸோ குறைவான. இங்கே ஆப்ஷன் 1ல் இருக்க மாடரேட்டு, ஆப்ஷன் 2ல் அப்சர்வ் அண்ட் ஆப்ஷன் 3ல் அக்ரிவேட் அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து டிகிரீஸ். ஓகேவா? ஸோ இப்போ மாடரேட் அப்படின்னா மிதமானன்னு சொல்லலாம். ஓகேவா? மிதமான. ஓகேவா? அடுத்து அப்சர்வ் அப்படின்னா அப்சர்வ் பண்ணுறது, உள்வாங்குதல், புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ அக்ரிவேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மோசமடைதல். ஓகேவா? மோசமடைதல் அப்படிங்கிற சொல்லலாம். அதே மாதிரி டிகிரீஸுங்கிறதும் குறைதல், குறைவான அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு ஆண்டனிம் தான் கேட்டிருக்காங்க. இப்போ அப்பேட் அப்படிங்கிறதுக்கான ஆண்டனிம் கேட்ட இது சினானிம்ஸ் கேட்டிருந்தாங்கன்னு வச்சிங்கன்னா நம்ம டிகிரீஸும் சொல்லலாம். ஏன்னா அபேட் அப்படிங்கிறதும் குறைவானதான், டிகிரீஸுங்கிறதும் குறைவானதான். ஓகேவா? பட் வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆண்டனிம் கேட்டிருக்காங்க. இப்போ எதுக்கு நான் சினானிம்ஸை சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? ஸோ அபேட்னு போட்டு டிகிரீஸ் அப்படிங்கிறது வந்துன்னா இதுக்கான சினானிம்ஸ் அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணிக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஓகேவா? ஸோ சில நேரங்களில் கொஸ்டின்ஸ் இப்படி கூட மாற்றி கேட்கலாம். ஓகேவா? ஏன்னா எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தானே. ஸோ நம்ம இதை ஏற்கனவே ஆண்டனிம் கேட்டிருக்காங்க, டக்குன்னு வந்து பார்த்தா சினானிம்ஸாக கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஆப்ஷன்ஸ்லேயே அதுக்கான இது இருக்கிறதுனால கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? எஸ். சின்னதாக மேலே மட்டும்தான் இந்த ஆண்டனிம்ங்கிறத தூக்கிட்டு சினானிம்ஸ்னு போட்டாங்க அப்படின்னா வேலை முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அதனால் கண்டிப்பாக இதை எதிர்பார்க்கலாம். அதனால் அபேட் அப்படிங்கிறதுக்கான ஆண்டனிம் சினானிம்ஸுங்கிறது டிகிரீஸ் அப்படிங்கிறத போட்டு நோட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஏன்னா அபேட்னாலும் குறைவானதாக அர்த்தம், டிகிரீஸ்னாலும் குறைவானதாக அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே இருக்க மீனிங் அடிப்படையில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர்ஸை சொல்லலாமா? எஸ். ஸோ இப்போ குறைவானதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிதமானது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்சர்வ் உள்ளே, அதாவது உள்வாங்குதல் உள்ள அந்த மாதிரி உள்ளது. அக்ரிவேட் அப்படிங்கிறது மோசம் அடைகிறது. ஓகேவா? ஸோ டிகிரீஸ் அப்படிங்கிறது குறையுது. ஓகேவா? இதில் குறைவானதுலேருந்து மிகுதியாகிறது அப்படிங்கிற மாதிரியானது தான் இதுக்கான ஆண்டனிமாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா குறைவானதுக்கு ஆப்போசிட் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ மோசமடையுது அப்படிங்கிறதுமே வந்து அதோட தொடர்புடையதாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கட்டத்தை தாண்டினதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா அது இன்னும் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அது மோசமடைன்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அது வந்து அதிகரிக்குது அப்படிங்கிறது தான் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஒருத்தவங்களை வந்து அவங்களோட உடல்நிலை ரொம்ப மோசமடைஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கட்டத்தை தாண்டி போயிடுச்சு, அப்போ அது எக்ஸ்ட்ராவே ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் சொல்லுவோம். அப்போ இங்கே குறைவானதுக்கு இணையானதாக இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் அடிப்படையில் பார்க்கும்பொழுது நமக்கு அக்ரிவேட் அப்படிங்கிறது இருக்குல்ல, இந்த இதுதான் வந்து இந்த அபேட் அப்படிங்கிற ஆண்டனிம், அபேட்டுங்கிற வார்த்தைக்கான ஆண்டனிமாக வந்து இருக்கலாம். ஓகேவா? புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ கரெக்டான ஆன்சர் வந்துன்னா ஆப்ஷன் 3ல் இருக்கிறது தான் வரும். ஓகேவா? புரிஞ்சா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க?
இங்கே கொடுத்துருந்த ஒவ்வொரு வார்த்தைக்கான மீனிங்கை நோட் பண்ணிக்கிறங்க. அதே மாதிரி நம்ம சொன்ன அபேட் அப்படிங்கிறதுக்கான சினானிம்ஸை நோட் பண்ணிக்கிறங்க. அதுக்கப்புறமா ஆன்டனிம்ஸை நோட் பண்ணிக்கிறங்க. ஏன் மீனிங்ஸு சினானிம்ஸு ஆன்டனிம்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸாகவும் எக்ஸாமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் த ஆப்ஷன்ஸ் தட் கேன் பி யூஸ்ட் அஸ் ஏ ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூட் ஃபார் தி கிவன் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்துருக்க இது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அனிமல்ஸ் தட் லிவ்ஸ் வாட்டர். ஓகேவா? ஸோ அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டரில் வந்து வாழக்கூடிய, அதாவது தண்ணியில் வாழக்கூடிய அனிமல்ஸ் வந்து என்ன மாதிரி பேரில் சொல்லுவாங்க, ஷார்ட் ஃபார்மில் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷனாக சொல்லுவாங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஆப்ஷன் 1ல் வந்து நாக்டோரல். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 2ல் வந்து ஏரியல். ஓகே, அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து டெஸ்டரியல், அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து அக்வாட்டிக். ஓகேவா? ஸோ இதில் இந்த வாட்டரில் வளரக்கூடிய விலங்குகள் வந்து அனிமல்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்வாட்டிக். ஓகேவா? ஸோ அக்வா அப்படின்னாவே நமக்கு தண்ணி, நீர் அப்படிங்கிற மாதிரி கூட தெரியுமா? ஸோ காஃபினா சாரி அந்த மாதிரியான அக்வா, அந்த வாட்டர் ரிலேட்டடானது கூட வரும்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். பட் அதே மாதிரி தான் அக்வா அப்படின்னாவே நீருங்கிறது தான் வரும். அப்போ அக்வாட்டிக் அப்படிங்கிறதுனா தண்ணியில் வாழக்கூடிய அனிமல்ஸ் வந்து இங்கே அக்வாட்டிக் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்கிறோம். ஓகேவா? புரியுதுங்களா? வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது. இது ரொம்ப சிம்பிளான ஒன்று, ஆனால் இது நிறையா ட்ரிப்பு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின்மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டனிம். ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் ஆண்டனிம் ஆஃப் த கிவன் வேர்ட். ஓகே, ஸோ இதுவுமே ஆண்டனிம் தான், நெகட்டிவ். ஓகே, ஸோ இங்கேருந்து கொடுத்துருக்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆபியஸ். ஓகேவா? இந்த ஆபியஸ் அப்படிங்கிறதுக்கான மீனிங்ஸ் என்னவா இருக்கும் முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ் போகலாம். ஆபியஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்படையாக. ஓகே, ஸோ இப்போ நிறைய பேர் இங்கிலீஷ் கலந்து பேசும்போது சொல்லுவாங்க ஆபியஸாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஆபியஸாக சொல்கிறேன் அப்படின்னா வெளிப்படையாக சொல்கிறேன் அப்படிங்கிறது தான் அவங்க ஆபியஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஆபியஸாகவே நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கான மீனிங் வந்து வெளிப்படையாக அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆப்ஷன்ஸ் 1ல் ஹிடன், ஆப்ஷன் 2ல் வந்து பிளைன், அண்ட் ஆப்ஷன் 3னா வெப் பிட், அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து ஆக்டிவ். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஹிடன் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆப்ஷன்ஸ், இது தமிழாக்கம் அப்படி பார்த்தீங்கன்னா மறைந்து. ஓகேவா? ஸோ மறைமுகமாக கூட சொல்லலாம். ஓகேவா? மறைமுகமாக. ஓகேவா? ஹிடன் அப்படின்னா பிளைன் அப்படின்னா நம்ம ரொம்ப பிளைனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோமா. ஸோ எல்லா ஷேப்புமே ஒரே மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரே மாதிரியாக வந்து இருக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் வேப்பிட்டுங்கிறதுக்கு மீனிங் சரியாக தெரியல. ஓகேவா? ஸோ ஆக்டிவ் அப்படிங்கிறதுனா ஆக்டிவாக இருக்கான் அப்படிக்கும். ஓகேவா? ஸோ அதாவது செயல்மிக்க. ஓகேவா? அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ செயல்மிக்கன்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஆக்டிவாக இருக்கேன் அப்படின்னா ஓகே, ஆக்டிவாக இருக்குங்கிறதே அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அப்போ ஆக்டிவ் அப்படிங்கிறது செயல்மிக்க அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். தமிழில் அதுதான் வருமா? எஸ். ஓகே, ஸோ இப்போது ஆபியஸ். ஓகேவா? ஸோ ஆபியஸ் அப்படின்னா அதுனா வெளிப்படையாக அப்படிங்கிறது வந்து நமக்கு தமிழ் மீனிங். ஓகேவா? ஸோ இதுக்கு ஆண்டனிம்ங்கிறது நெகட்டிவ் மீனிங் நம்ம தேடணும். வெளிப்படையாக இருக்குது அப்படிங்கிற ஆபியஸுக்கு ஆப்போசிட்டாக வந்து கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் அடிப்படையில் எது வரலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் 1ல் இருக்க ஹிடன் வரலாம். ஓகேவா? ஏன்னா இது வெளிப்படையாகன்றது, இது மறைமுகமாக இருக்குது. ஓகேவா? இது ஓப்பன் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிடன். ஓகேவா? ஹிடன் அப்படின்னா மறைகிறதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஹைட்லேருந்து ஹைடோட V3 ஃபார்ம் தான் வந்து ஹிடன். ஓகே, ஹைடன் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அப்போ ஆபியஸுங்கிறது வெளிப்படையாக, இதுக்கான ஆண்டனிம் வந்து ஹிடன் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது, இது மறைமுகமாக அப்படின்னு சொல்லக்கூடிய. ஓகேவா? புரியுதுங்களா? அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? அப்போ இங்கே ஆபியஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கான ஆண்டனிம் என்னென்னா ஹிடன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்கே சொன்னதுக்கான மீனிங்லாம் தெரிஞ்சுக்கிறோங்க. ஓகேவா? ஹிடன், பிளைன், ஆக்டிவ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுக்குறாங்க? பார்ட்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் சென்டென்ஸ் have been given as options. One of them may contain an error. Select the part contain an error from given options. If you do not find any error, mark no error as your answer. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the use of calculators is prohibited in the examinations. ஓகேவா? ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த சென்டென்ஸில் வந்து பார்த்தா எந்த பார்ட்டில் எரர் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்படி எரர் இல்லை அப்படின்னா நோ எரருங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதையுமே செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ த யூஸ் ஆஃப் கால்குலேட்டர்ஸ்
அப்படிங்கிறது ஒரு இதில் இருக்கா? எஸ், ஒரு பார்ட்டாக இருக்குது. அடுத்து இஸ் ப்ரோஹிபிட்டட் இன் அப்படிங்கிறது ஒரு பார்ட்டாக இருக்குது. அண்ட் த எக்ஸாமினேஷன்ஸ் அப்படிங்கிறது இன்னொரு பார்ட்டாகவும் இருக்குது. ஓகேவா? ஸோ த யூஸுங்கிறது தான் இங்கே தான் சப்ஜெக்ட். ஓகே, சப்ஜெக்டோட வெர்பு வந்து பார்த்தீங்கன்னா இஸ். ஓகே, சிங்குலர் சப்ஜெக்ட் தான் அந்த யூஸுங்கிறது. அப்போ சிங்குலர் வெர்பு கரெக்ட். அப்போ இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்ட். ஓகே, ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னுங்கிறது ப்ரிப்போசிஷன் கரெக்டு தானான்னு பார்த்தீங்கன்னா ப்ரோஹிபிட்டட் இன்ங்கிறது தான். அப்புறம் இதுக்கு ஃபிக்ஸ்டு ப்ரிப்போசிஷனாக வரும். ஓகே, அதை தாண்டி த எக்ஸாம்ங்கிறது வெறுமனே வராது. ஓகே, ஸோ எக்ஸாம்ங்கிறது தனியாக வராது, அதுக்கு முன்னாடி தேங்கிற ஆர்டிக்கலோட தான் வரும். ஸோ அதனால் இந்த எக்ஸாமினேஷன்ஸ் அப்படிங்கிறது இங்கே கரெக்டு தானான்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டு தான். ஓகே, அப்போ இங்கே மூணுமே கரெக்ட். ஓகே, ஸோ ஒன்றாவது இந்த யூஸ் ஆஃப் கால்குலேட்டர்ஸ் அப்படிங்கிறதும் கரெக்டு. அதுக்கப்புறம் அதுக்கு யூஸ் பண்ணப்பட்ட இஸ்ங்கிற வெர்பு இஸ் ப்ரோஹிபிட்டட் இன் அப்படிங்கிறதும் கரெக்டு. ப்ரிப்போசிஷன் கரெக்டு. இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணப்பட்ட ஆர்டிக்கலும் கரெக்ட். ஓகே, அப்போ இங்கே இருக்க மூணுமே கரெக்டு. அப்போ அவங்க ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தாங்க, இங்கே கொடுத்துருக்கிறதுல எல்லாமே கரெக்டு அப்படின்னா நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோ எரர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நோ எரர் அப்படிங்கிறது இங்கே ஒரு கரெக்டான ஒரு ஆப்ஷன்ஸாக நம்ம செலக்ட் பண்ணலாம். ஓகேவா? அப்போ இதில் கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2ல் இருக்குது நோ எரர். ஓகேவா? புரிஞ்சுங்களா? ஸோ கரெக்டான ஆன்சர் நோ எரர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ காம்ப்ரிஹென்ஸ் அதாவது புரிந்து பதிலளித்தல். ஸோ இதுலேருந்து வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு எல்லா செட்லையுமே 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இது வந்து தெரிஞ்சுக்கிறங்க. என்ட்ரன்ஸ் வாஸ்த இங்கே வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. இதில் அங்கேயே இடையில டேஸ்டாக இருக்கா 5 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் இங்கே வந்து கிராமரும் வரும், ஒக்காப்புமே வச்சுப்போம், ரெண்டையுமே வச்சுருப்போம். இங்கே வந்து நம்ம இந்த கேப்பை வந்து நான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதை பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு உடனே இதை வந்து ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ண ஃபாஸ்ட்டாக படிக்கிறீங்க, அதுதான் அப்புறம் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா என்ன மேட்டரை இங்கே சொல்ல வராங்க, நம்மகிட்ட கன்வே பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான வேர்ட்ஸுமே நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா ஒகாப்பில் சொல்கிறேன், கண்டிப்பாக ஒகாப்பை வச்சு 2-3 கொஸ்டின்ஸ் வரும். மிச்சம் இருக்கிறது வந்து 2-3 வந்து கிராமர் வச்சு இருக்கும். ஓகேவா? எஸ். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வாஸ் த 3 மாஸ்டர்ஷிப் இன் டேஷ் ஸ்ரீ என்டர்னஸ்ட் சர்க்கிள்டான் அண்டிய டேஷ். ஓகேவா? இது ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கிறீங்க, நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வாஸ் த 3 மாஸ்டர்ஷிப், இங்கே ஷிப்பை பற்றி சொல்கிறாங்க. இன் விச், ஓகேவா? ஸோ இன் விச் சார் எட்டர்னஸ் விச்சுங்கிறது தான் வரும். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹூங்கிறது இப்போ ஒரு பர்சன்ஸை ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹூ யூஸ் பண்ணலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ட்ரன்ஸ் அப்படிங்கிறது அந்த இது இருக்குல்ல, அதை பற்றி சொல்கிறது. ஓகேவா? ஸோ அப்போ இது பார்த்தீங்கன்னா விச்சுங்கிறதான் யூஸ் பண்ணணும். ஏன்னா விச்சுங்கிறது உயிர் உள்ளது கூடவே யூஸ் பண்ணலாம், உயிரற்றது கூட யூஸ் பண்ணலாம். என்ட்ரன்ஸை பற்றி சொல்லும் பொழுது விச்சுங்கிறது தான் அப்புறம் இந்த இடத்துல வரலாம். ஸோ அப்போ அதனால் ஆப்ஷன் 1ல் இருக்கிறது விச் யூஸ் பண்ணலாம். ஏன் ஹூ யூஸ் பண்ணல அப்படின்னா ஒரு பர்சன்ஸை பற்றி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல ப்ரொனவுனா வந்து இந்த ஹூ யூஸ் பண்ணியிருக்கலாம். தெட்டுங்கிறது வந்துன்னா இந்த இடத்துல யூஸ் பண்ண அவசியமே கிடையாது. ஓகேவா? ஸோ இன்னுக்கப்புறம் தெட்டு வராது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறுங்கிறது ஏதாச்சும் ஒரு பிளேசஸ் வந்து அடுத்து நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா அதை சொல்லலாம். ஓகே, பட் வந்து இங்கே வந்து அடுத்த ஒரு பர்சன்ஸ் தான் சொல்ல போகிறோம், அதனால் வேறும் வராது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த இடத்துல விச்சுங்கிறது தான் வந்து கரெக்டானதாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல 1ஆவதுல நீங்கள் விச்சுங்கிற அதான் ஃபில் பண்ணுங்கள். அப்போ இப்போ ரீட் பண்ணி பாருங்கள். என்ட்ரன்ஸ் வாஸ் த 3 மாஸ்டர்ஷிப் இன் விச் சார் எர்னஸ்ட் சர்க்கிள்டன் அண்டிய அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததுக்கு போயிட்டாங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அண்டிய ஏங்கிற ஆர்டிக்கல் வந்துருச்சு. ஏ டேஷ் இங்கே வந்து ஆப்ஷன் 1ல் வாட்ச், ஓகே, ஆப்ஷன் 2ல் டீம், அண்ட் ஆப்ஷன் 3ல் க்ரீவ், அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து குரூப். ஓகேவா? ஸோ அப்போ ஏ க்ரீவ் ஆஃப் அப்படிங்கிறது தான் வரும். ஓகேவா? ஸோ அதாவது இங்கே வந்து அந்த இங்கே இருக்காங்கல்ல, நம்ம வந்து சாயில்லாம் இருக்கு, அந்த கப்பலில் வேலை பார்ப்பாங்களே, ஷிப்பில் வேலை பார்ப்பாங்கல்ல, சாயில்ஸ் அவங்க இருக்காங்கல்ல, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அதாவது என்னங்க வரும், நல்ல ஒரு பேர் வருமேங்க, ஷிப்பில் வேலை பார்க்குறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அதான் நல்ல வார்த்தைங்க, அந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா வர மாட்டேங்குது. ஸோ என்னமோ மாலுமின்னு சொல்லுவாங்களா? எஸ். ஸோ மாலுமின்னு சொல்லுவாங்களா, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா க்ரீவ்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ ஏன் அந்த கடலை விளையாடுறோம் ஒட்டுமொத்தம் டீமாக இருக்காங்களா, அவங்க மாலுமிக்குன்னு சொல்லுவோம். அது இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு க்ரீவ் அப்படிங்கிறது தான் வார்த்தை வரும். அப்போ இங்கே வாட்ச், டீமு, க்ரீவ், குரூப் அப்படிங்கிறது இருக்கிறதுல இதில் கரெக்டான என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 1ல் 3ல் இருக்க க்ரீவ் தான். ஓகே, ஸோ அப்போ இங்கேருந்து க்ரீவ் தான் வரும். அப்போ கரெக்டான ஆன்சர் ஏ க்ரீவ் ஆஃப் 27 men sailed. ஓகே, ஸோ நான் சொன்னேன்னா குரூப்பாக இருக்க
அந்த மாலுமிகளை வந்து தீவு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுதான் வந்து இங்கே மீன் பண்ணியிருக்காங்க. 27 men sailed for the Atlantic on the 1914 and to 1917 Imperial Trans-Atlantic Atlantic expeditions. The ships originally named Polaris was built at Francis Shipyard and ஓகேவா. அடுத்தது மூணாவதுக்கு போகலாம். அண்ட் டேஷ் இன் 1912 ஓகேவா ஃப்ரம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இங்கே ஆப்ஷன் 1ல் ரிலீஸ்டு, ஆப்ஷன் 2ல் லான்ச்சு, ஆப்ஷன் 3ல் ஸ்டார்டர் அண்ட் ஆப்ஷன் 4ல் ரெக்கவர். ஓகேவா. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வாஸ் பில்ட் அட் ஃபார்மர் ஷிப்யார்ட் அண்ட் த ஃபர்ஸ்ட் வந்து பில்ட் பண்ணுறாங்க. ஓகே அந்த ஷிப்யார்டில். அதுக்கப்புறம் வந்து ஒரு இதாக அதாவது ஒரு விஷயத்த வந்து ஷிப்யார்ட் வந்து பில்ட் பண்ணக்கப்புறம் வந்து அது எந்த வருஷத்தில் 2012 வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதை வந்து நார்வேயில் வந்து லான்ச் தான் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ இது ரிலீஸ் பண்ண முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஒரு விஷயம் கிடையாது. லான்ச் அப்படின்னா இது பண்ணுறது. அப்போ இந்த இடத்துல லான்ச் பண்ணுறது தான் வரும். ஓகே. ஸோ லான்ச் இன் அப்படிங்கிறதான் அதுக்கான கரெக்டான ப்ரிப்போசிஷனாக இருக்கும். ஓகேவா. ஸோ ரிலீஸ்டுக்கு அப்புறம் இன்னும் வராது, ஸ்டார்டட் இன்னும் வராது, ரெக்கவர்டு இன்னும் வராது. ஓகேவா. அப்போ லான்ச்டு இன் அப்படிங்கிறது தான் கரெக்டான ப்ரிப்போசிஷனாக இருக்கும். ஸோ அதனால் இந்த இன்னுக்கு முன்னாடி லான்ச்டு அப்படிங்கிறது தான் கரெக்டான ஒன்றா இருக்கும். அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2ல் இருக்கிறது தான் வரும். ஓகே. மூணாவதுக்கு நெக்ஸ்ட் அப்படியே வந்து ரைட் பண்ணுங்கள். மூணாவதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் ஹர் கமிஷன்ஸ் குட் நோ லாங்கர் பே த ஷிப்யார்ட் த ஷிப் டேஷ். இங்கே 4th பாருங்கள். டேஷ் இங்கே பாட் இருக்குது. ஓகேவா. பாட் இங்கே 5 இருக்குது. அப்போ பை வந்துச்சு அப்படின்னா நமக்கு பேசிவ் வாய்ஸ் சொல்லலாமா. அப்போ பைக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த ஷிப்புங்கிறது சப்ஜெக்ட் இருக்குது. ஓகேவா. ஸோ இது வந்து கிராமட்டிக்கலாக உள்ளது. ஷிப்புக்கு அப்புறம் சப்ஜெக்ட் த ஷிப் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வாசு இஸ்ஸு ஆர். ஓகேவா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாட்டுங்கிறதுக்கு முன்னாடி வந்து இங்கே வாசு தான் யூஸ் பண்ணணும். இங்கே த ஷிப் அப்படிங்கிறது ஒரு சிங்குலர் யூஸ் பண்ணு. அதாவது இந்த ஷிப்புங்கிறது ஒரு விஷயத்த சொல்கிறதுனால நம்ம அந்த இடத்துல வந்து வாசுங்கிறது தான் அதுதான் யூஸ் பண்ணணும். அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து வாசு தான். ஓகே. வேறுங்கிறது ப்ளூரல் வரும். இஸ்ஸு ஆர் வந்து இங்கே யூஸ் பண்ண முடியாது. ஓகே. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் பையங்கிறது பேசிவ் வாய்ஸ். பேசிவ் வாய்ஸுங்கிறப்ப அது வந்து பாஸ்ட்டில் நடந்திருக்குமா. ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2ல் உள்ள வாசு தான் வந்து வரும். ஓகே. ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் இருந்து பாருங்கள். இன் ஜனவரி 1940 ஃபார் த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் விச் வுட் பி ஹேர் ஃபர்ஸ்ட் டேஷ். ஓகேவா. ஸோ அப்போ இங்கே வந்து ஆப்ஷன் 1ல் வாயேஜ், ஆப்ஷன் 2ல் ரூட் அண்ட் ஆப்ஷன் 3ல் ட்ரைவ் அண்ட் ஆப்ஷன் 4ல் ஹைக். இப்போ இங்கே ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருந்தேன் ஷிப்பு பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா. அப்போ ஷிப்பு அப்படிங்கிறது கடலில் தான் போகும். அப்போ கடலில் பயணம் மேற்கொள்கிறவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, கடல் பயணம் அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாயேஜ்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ அப்போ இங்கே ரூட்டு, ட்ரைவ், ஹைக் அப்படிங்கிறதெல்லாம் வராது. ஸோ அப்போ கரெக்டானதுன்னா வாயேஜ். அப்போ இந்த இடத்துல வாயேஜுங்கிறது தான் வரணும். ஓகே. புரியுதுங்களா உங்களுக்கு. அப்போ விச் வுட் பி ஹேர் ஃபர்ஸ்ட் வாயேஜ் அப்படிங்கிறது முதல் கடற்பயணம் அப்படிங்கிறது தான். அந்த போட்டோட முதல் கடற்பயணம் அப்படிங்கிறது ஜனவரி 1914 தான் தொடங்க எதிர்பார்க்கப்பட்டது அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஓகேவா. புரியுதுங்களா உங்களுக்கு. அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 1ல் உள்ள வாயேஜ் தான் அந்த இடத்துல வந்து ஃபில் ஆகும். ஓகேவா. ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. இதில் 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். 5மே வந்து கிராமட்டிக்கலாகவும் ஒகாபுலரி வச்சும் வந்து வந்திருக்கு அப்படிங்கிற உங்களால் புரிஞ்சு வந்துருக்க முடியும். ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ தேங்க்யூ கைஸ். ஓகே. ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கீழே டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. ஃப்ரீ பிடிஎஃப் வந்து இருக்குது. அங்கே டெஸ்ட் போடலாம் அப்படின்னா போட்டுக்கிறங்க. டவுன்லோட் பண்ணி அதுக்கான ஆன்சர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோஸில் செக் பண்ணிக்கிறீங்க. ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.